ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டி டிப்ஸ். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இது வந்து பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல். ஸோ நிவ்யாவோடது ஆல்ரெடி வந்து 100 ருபீஸ்க்குள்ளே இவ்வளோ ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோலையுமே நான் சொல்லியே ஆகணும், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதோட ப்ரைஸ் எவ்வளவு, ஸோ வந்து நெட் ஒர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இதை வந்து நான் ஏன் வாங்கியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸில் ஏதோ க்ரீமோ இல்லை வந்து பிபி க்ரீம் இல்லைனா ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட கவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில்லர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கவர் வச்சு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு அக்வா ப்ளூ. ஸோ வந்து ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆனால் வந்து பர்டிகுலராக யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து வர ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கெமிக்கல் ஸ்மெல் தான் வருது. பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே, அதாவது நார்மல் ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சூஸ் பண்ணது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஆயிலாக இருக்குது. ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது அந்த மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் வந்து டல் ஸ்கின்னாக காட்டுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் அதாவது அதை விட்டுட்டு இந்த பான்ஸோட ப்ராடக்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து நான் க்ரீஸி ப்ளஸ் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகுது. முக்கியமாக வந்து இந்த பிம்பிள்ஸ்க்காக வந்து நான் நிறைய ரெமடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு போகவே மாட்டேன்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு விலாகில் கூட நான் சொல்லியிருப்பேன், டே க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எனக்கு பிம்பிள்ஸ் போயிடுது, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுது. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. மேபி சீசனா இல்லை வேறு எதுவும் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்னே ப்ரோ. ஸோ வந்து இது கண்டிப்பாக வந்து ஹைரோலனிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து பிம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். இது வந்து நிறைய எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துகிட்டு ஸ்கின்னில் வந்து சீக்கிரமாக எனக்கு அப்சர்வ் ஆயிடுச்சு. அதனால் வந்து மிச்சத்தை வந்து கை ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணணும், நிறைய எடுக்கக்கூடாது. ஆனால் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து சீக்கிரமாகவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். உங்களுக்கு ஆக்னே ப்ரோ ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து என்ன அப்படின்னா வந்து பிம்பிள்ஸ் வராது, பட் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆயிலியாக காட்டுது, ரொம்ப டல்லாக காட்டுது, டார்க் ஸ்கின்னாக காட்டுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து. பட் மற்றபடி நம்மளோட ட்ரை ஸ்கின்னில் வந்து இந்த நிவ்யா சாஃப்ட் க்ரீம் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அது வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நிவ்யாவோட சாஃப்ட் மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பிம்பிள்லாம் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போக மாட்டேங்குது. இது வந்து நான் வின்டர் சீசனுக்கு பெஸ்ட்டு. ஆனால் வந்து லாங் லாஸ்டிங்காக, அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாய்ஸ்சரைசர் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த சூப்பர் ஜெல் பான்ஸோட ஹைரோலானிக் ஆசிட் கலந்த இந்த பான்ஸ் மாய்ஸ்சரைசரை தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஸ்கின் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் வாங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம என்ன தான் வந்து வெளியில் மேக்கப் வந்து போட்டாலும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து, அதாவது மற்ற ப்ராப்ளம்ஸ் வரவிடாமல் ஆக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.